அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடை பிசலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றும் அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சமூகத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது இரண்டு விதமான விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். முதலாக பனி இஸ்ரவேல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூத சமூகத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது, நாம் அவர்களுக்கு பல நியமத்துகளை நாம் கொடுத்திருக்கின்றோம், அகிலத்தில் அவர்களை நாம் சிறந்தவர்களாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்பதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறார். வேறு சமூகத்திற்கு எல்லாம் தராத பல நியமத்துகளை எல்லாம் அல்லாஹ் இந்த பனி இஸ்ரவேல் என்று சொல்லப்படக்கூடிய யூத சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறார். யா பனி இஸ்ராயீல் அذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்த அலைக்கும் வ அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன். உங்களுக்கு பனி இஸ்ராயீலே யூதர்களே, உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்களை நாம் இந்த அகிலத்திலே சிறந்தவர்களாக கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த சமூகம் என்ன செய்தது என்று சொன்னால், பலவிதமான பலவிதமான குற்ற செயல்களில் ஈடுபட்டு, பாவமான காரியங்களில் ஈடுபட்டு, அக்கிரமங்களை அவர்கள் எல்லை மீறுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சாபமும் அல்லாஹ்வுடைய இழிவும் அவர்களின் மீது அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்டிய பல ஆயத்துகளை குர்ஆனிலே ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். அவர்கள் எப்படி என்று சொன்னால், வக்கத்தலஹுல் அன்பியா பிகைரி ஹக்கின் வ கௌலின் குலூபுனா முல்ஃப். எந்த அளவுக்கு ஒரு சமூகம் ஒரு அலட்சாட்டியத்தின் உச்சத்தை அடைந்த ஒரு சமூகம் என்று சொன்னால், அந்த சமுதாயத்தினுடைய நபிமார்களை அவர்கள் கொலை செய்துவிட்டார்கள். வக்கத்தலஹுல் அன்பியா பிகைரி ஹக்கின், எதற்காக வேண்டி கொலை செய்தார்கள்? பிகைரி ஹக், எந்த விதமான காரணமும் இல்லை. அது கொலை செய்வதற்குண்டான எந்த ஒரு காரணம் இல்லை. அதோடு மட்டுமல்ல, என்ன நினைச்சுவாங்க, எங்களுக்கு பிடிக்கலங்க அதனால கொலை செஞ்சுட்டோம், எங்களுக்கு பிடிக்கல, எங்களுடைய உள்ளத்துல பிடிக்கல, அதனால நாங்க என்ன செய்யணும், கொலை செய்யணும். இப்படி ஒரு நபியை இரண்டு நபிகளை கொலை செய்யவில்லை, கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட நபிமார்களை கொலை செய்த ஒரு சமூகம் என்று சொன்னால் அது யூத சமூகம் தான். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அப்ப நபிமார்களை எல்லாம் அவர்கள் காரணம் இல்லாமல் எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி கொலை செய்த ஒரு சமூகத்தை எப்படிப்பட்ட சமூகம் என்று நாம் சொல்ல வேண்டும்? ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சமூகம் அல்லவா? மிக மோசமான கொடூரமான ஒரு சமூகம் அல்லவா? அந்த சமூகம் தான் யூத சமூகம் தான் இன்றைய இஸ்ரேல் என்று சொல்லப்படக்கூடிய நாட்டை ஆண்டு கொண்டு உலகத்திலும் பெரும் பெரும் வல்லரசுகளை எல்லாம் தன்னுடைய கைவசம் வைத்துக் கொண்டு பல அட்டுழியங்களை இன்று வரை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், கடந்த ஒரு 80-70 ஆண்டுகளுக்கு முன்பாக பலஸ்தீன் என்ற நாட்டிலிருந்து ஒரு நாடே இல்லாத தனித்து விடப்பட்ட அகதிகளாக விடப்பட்ட அவர்கள் பல இடங்களுக்குள்ளே எங்கே சென்று திரிந்து கடைசியாக பலஸ்தீனை அவர்கள் பிடித்து கிட்டத்தட்ட 70% நிலப்பரப்புகளை பிடித்து ஒரு நாடாக அவர்கள் அறிவித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறிய ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள், சொல்ல போனால்
ஒரே 1 கோடி உலக அளவிலே அவர்களுடைய மக்கள் தொகை என்று சொன்னால் 1 கோடி, அவ்வளவுதான் யூதர்கள். 1 கோடி யூதர்கள் 100-200 கோடி சமூகத்தை எதிர்க்கிறார்கள், 200 கோடி முஸ்லிம்களை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு இயற்கையாகவே அவர்களுக்கு பல அறிவை கொடுத்திருக்கிறான், அறிவு ஆற்றலை எல்லாம் கொடுத்திருக்கிறான், ஆளுமை திறனை எல்லாம் கொடுத்திருக்கிறான், பொருளாதார ரீதியாக வளர்ச்சி எல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறான். அதனால இந்த சிறிய இடத்தை கூட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அவர்கள் ஏற்படுத்தி, கட்டமைப்பு ஏற்படுத்தி, அவர்களுடைய அறிவு ஆற்றலை பயன்படுத்தி எங்கெல்லாம் பல விதமான அச்சுறுத்தல் வருகிறதோ அவையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவில் கொண்டான மிக சரியான ஒரு அறிவு ஆற்றலை, விஞ்ஞான வளர்ச்சியை, அறிவியலை அவர்கள் நடந்திருந்தார்கள் என்று சொன்னார். அதை வைத்துக் கொண்டு இந்த சமூகத்திலே அவர்கள் ஒரே 1 கோடி மணி நபர்களாக இருந்து கொண்டு பெரும் பெரும் வல்லரசுகளெல்லாம் தனக்கு கீழே அவர்கள் வைத்துக் கொண்டு இந்த சமூகத்தையே, இந்த உலகத்தையே அவர்கள் ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த யூதர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது, நாம் அவர்களின் பக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை இன்று நாம் பார்க்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்ஹம்து சூராவிலே ஓதி காட்டுகின்ற பொழுது கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின் என்று நாம் சொல்வோம் அல்லவா. அப்ப அல்ஹம்து சூராவுடைய கடைசி வார்த்தை கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு, யாருக்கெல்லாம் நீ நியாபகம் செய்தால் அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவர்களுடைய வழியை யா அல்லாஹ் அந்த வழிகளை யா அல்லாஹ் இதை சேர்த்து வைப்பாயாக, யாருடைய வழியிலே இதை சேர்த்து விடாதே. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்திலே கைரில் மக்தூபி, யாரின் மீது நீ கோபம் கொண்டாயோ அப்படிப்பட்டவருடைய வழிகளை இதை சேர்த்து விடாதே என்ற ஆயத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். கைரில் மக்தூபி, அல்லாஹ் யாரின் மீது கோபப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது யூத சமூகத்தின் மீது, அவர்கள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபப்பட்டிருக்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அப்படிப்பட்டவருடைய பாதையை அல்லாஹ் எனக்கு காட்டி விடாது என்று ஒவ்வொரு நாளும் நாம் துஆ செய்கின்றோம் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு மோசமான அந்த சமூகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து விடு என்று நாம் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த யூத சமூகம் பல குற்ற செயல்களிலே, பல விதமான தவறுகளில், எல்லை மீறுதல் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று நாம் முந்தைய வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் அதே அற்புதங்களை அவர்கள் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதீனாவில் 2 பேர்கள் தான் அவுஸ் கஸ்ரஜ் என்று சொல்லப்படக்கூடிய 2 கூட்டத்தினர்கள். அவங்க தான் மதீனா வாசிகள். அந்த மதீனா வாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே இந்த யூதர்கள் உள்ளே நுழைகிறார்கள். யூதர்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது 3 குழுக்களாக அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அந்த 3 குழுக்களும் உள்ளே நுழைந்து அவருடைய ஆதிக்கத்தை அங்கே செலுத்துகிறார்கள். கொஞ்சோடு பேர் தான் உள்ள வர்றாங்க. ஒரு பெரும் பெரும் சமூகத்தை அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். எப்படி என்று சொன்னால், அந்த மதீனாவாசிகளுக்கு கடன் கொடுக்கிறாங்க. அவங்க ஏதாவது கடன் பிரச்சனை கடன் கொடுக்கிறது, வட்டிக்கு கடன் கொடுக்கிறது. அவங்க கடன் கொடுத்து என்ன செய்யறான், ரொம்ப கீழ்நிலைக்கு என்ன செய்யறாங்க போயிடுறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, உடைய ஆதிக்கத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, மேலோக்கி வருகிறார்கள் யூதர்கள். எந்த அளவுக்கு ஒரு காலம் இருந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாக ஒரு காலம் இருந்தது. அந்த திருப்பி என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவிலே யூதர்களிடத்திலே யார் கடன்பட்டு இருக்கின்றார்களோ அவர்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுது அந்த பெண்ணை முதலாக அந்த யூதருக்கு கொடுத்து விட வேண்டும். அவர் அனுபவித்ததற்கு பின்னால் தான் அந்த கணவனுக்கு அந்த பெண்ணை அவர் தருவான் என்று சொன்னால், இப்படி அவர்களுடைய ஆதிக்கம் தலைமுறைந்து ஆடிக்கொண்டிருந்தது மதீனாவிலே. சொந்த ஊருக்காரர்கள வெளியிலிருந்து வந்த அந்த யூத குழு யூதர்கள் இப்படி மதீனாவிலே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு 6 பேர் வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன்னன் நீங்க எல்லாம் யார், எங்கிருந்து வரீங்க? உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க யஸ்ரிபில இருந்து வரோம். ஓ, மதீனாவில இருந்து வரோம் என்று சொல்வதற்கு அதனால யஸ்ரிப் என்ற அந்த பெயர். அந்த பெயரை சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் யூதர்களை சார்ந்தவர்கள் அல்லவா என்று கேட்கின்ற பொழுது அந்த மதீனா வாசிகள் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தை சார்ந்த அவர்கள் சொன்னார்கள், நஅம், ஆம், நாங்கள் யூதர்களை சார்ந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள். அவ எந்த அளவுக்கு அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தார்கள் அல்லவா? மதீனாவிற்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் விஷயம் என்ன தெரியுமா? அந்த யூதர்களை அழைத்து வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் இன்று வரை மிக அதிக முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுடைய மதம் உங்களுக்கு, நீங்க எப்படி நடக்கணும் நடந்து கொள்ளுங்க. எங்க மதம் எங்களுக்கு, நாங்க எங்களுடைய வழிமுறைப்படி நாங்க நடந்து கொள்வோம். எங்க இதுல நீங்க தலையிடக்கூடாது, உங்க இதுல நாங்க தலையிட மாட்டோம். அதே போல பாதுகாப்பு என்ற விஷயத்துல நீங்க எங்க மீது எல்லை மீறக்கூடாது, நான் உங்க மேல எல்லை மீற மாட்டோம். அதே போல வெளியிலிருந்து யாராவது இங்க வந்து மதீனாவை தாக்க வந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தா நாங்க உங்களுக்கு பின்னால் அனுமதிப்போம். அதே போல எங்களை தாக்குறதுக்கு யாரா வந்தா நீங்க எங்களுக்கு பின்னால் வந்து நிற்கணும் என்று ஒரு ஒப்பந்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக உள்ளே நுழைந்த உடனே போட்டார்கள். கடைசியாக ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னார்கள், உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை, மதீனா வாசிகளுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதிலே முகமது ஆகிய நாம் தான் தீர்ப்பு சொல்வேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வேற வழி இல்லாமல் அந்த யூதர்கள் ஏற்றுக்கிட்டார்கள். ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 3 குழுவினர்களும் அதீதம் செய்தார்கள். அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் மீறி நடந்து கொண்டார்கள். அவ்வேளையை எல்லை மீறினார்கள். அந்த எல்லை மீறி நடந்து கொள்ளக்கூடிய வேலையை செய்தார்கள். ஒரு பெண்மணியை அவமானப்படுத்தினார்கள். அதற்காக வேண்டி, அவமானப்படுத்தியதற்காக வேண்டி ஒரு சஹாபி அந்த யூதனை கொலை செய்கிறார்கள். அந்த யூதன் அந்த சஹாபியை கொலை செய்கிறார். இங்கே ஒப்பந்தத்தை நீங்கள் மீறிவிட்டீர்கள் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 குழுவிலிருந்து ஒரு குழுவை மதீனாவை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீக்கினார்கள். மீண்டும் 2 குழு, அதில் ஒரு குழுவினர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைத்து மேலே ஒரு பாறையை தள்ளி கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அதை பாதுகாத்தார். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். எனவே இரண்டாவது அவர்கள் எல்லை மீறி செய்ததினால் 2வது குழுக்களும் வெளியேற்றப்பட்டார்கள். 3வதாக ஹந்தக்குடைய யுத்தத்திலே எதிரிகளோடு சேர்ந்து யூதருடைய குழு ஒன்று சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து இவர்களை முஸ்லிம்களை தாக்க வந்தார்கள். எனவே 3வதாக அவர்கள் எல்லை மீறினால் 3 குழுக்களும் யூதர்களும் மதீனாவை விட்டு முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டி அடித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மிக கொடூரமானவர்கள் என்பது இந்த சமூகத்தில் எல்லோருக்கும் தெரிந்திருக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால்தான் அந்த ஜெர்மனியை ஆண்ட அந்த ஹிட்லர் கூட சொல்லி என்று சொன்னார், நான் 50 லட்சம் யூதர்களை கொலை செய்து விட்டேன். ரொம்ப கொடூரமான கொலை. ஹிட்லர் பத்தி சொல்லுவாங்க, ரொம்ப மோசமான ஒரு அரசன் என்பதாக சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா ஒரு 300 பேர் தான் ஒரு பெட்டிக்குள்ள நுழைன்னு சொன்னா அதுல கிட்டத்தட்ட 3000 பேர் உள்ள தள்ளி கொடூரமாக கொலை செய்வாங்க. அந்த யூதர்களுக்கு தான் இவ்வளவு கொடுமைகளை எல்லாம் செய்தார். செய்துவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை என்று ஹிட்லர் சொன்னார், என்னை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான என்னதான் பார்க்கிறாங்க. இந்த யூதர்களை நான் கொலை செய்ததற்கு நீங்கள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிற்காலத்தில் நான் கொஞ்சம் யூதர்களை உலகத்திலே நான் விட்டு செல்கின்றேன். பிற்காலத்தில் என்னை பற்றி நினைவு கூறுவார்கள். இந்த யூதனை இவர் கொலை செய்தது சரிதான் என்று பிற்காலத்தில் சொல்லுவார்கள் என்பதற்காக வேண்டினால் இந்த கொஞ்ச யூதர்களை நான் விட்டு செல்கிறேன் என்று விட்டு சென்றார் அல்லவா? அந்த யூத கூட்டம் தான் இன்னைக்கு சமூகத்திலே முஸ்லிம்களுடைய கன்றிகளாக பார்த்து பலஸ்தீன்களை 54,000 முஸ்லிம்களை கொலை செய்த பல ஆயிரம் முஸ்லிம் பெண்கள், பல ஆயிரம் முஸ்லிம் குழந்தைகளை எல்லாம்
எல்லாம் இரக்கம் இல்லாமல் கண்மூடித்தனமாக கொலை செய்திருக்கின்றார். லெபனானிலே குண்டு வீசினார், சிரியாவிலே குண்டு வீசுகின்றார். இப்படி பல நாடுகளிலே குண்டு வீசி இரக்கம் இல்லாமல் ஈரானிலும் குண்டு வீசி மிக கொடூரமாக அவருடைய கொடூரத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்று சொன்னார். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த மோசமானவர்களை நாமளும் வெறுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸின் மூலமாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் அவருக்கு எதிராக நாம் நிற்க வேண்டும் என்ற நிலையிலும் அதே நேரத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு நாம் பாதுகாக்க வேண்டிய துஆ செய்யக்கூடிய நிலையில் அவர்களோடு நாம் தோள் கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. முஸ்லிம்களுக்கு முழுமையான அந்த பாதுகாப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.